நம்ம நளினி கார்டன் விலாகில் சுண்டைக்காய் நம்ம செடியில் பறித்த சுண்டைக்காயை எப்படி வத்தல் பண்ணி நம்மளே பதப்படுத்தி யூஸ் பண்ணிக்கலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை எடுத்து வச்சுக்கலாம் அலசி. அதுக்கப்புறம் கடைஞ்சி வச்ச மோர், அதுக்கப்புறமேட்டு அதுக்கு அது கூட தயிர் கூட சேர்த்து ஊற வைக்கிறதுக்கு நம்ம தூள் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ சுண்டைக்காயை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கலாம். நாங்கள் எப்பயுமே எங்ககிட்டலாம் பசும்பால் தயிர் கிடைக்காதுன்னு கடையில் வாங்கின தயிர் தான் யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட பசும்பால் தயிர் இருந்தால் அது இன்னுமே சூப்பராக இருக்கும். கடைஞ்சி எடுத்துருக்கோம், ஏன்னா அப்போ தான் திரியாக இருக்காது. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக வத்தல் வரும். இல்லை திரியாக அது ஒரு மாதிரி மேலே படரும். இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அலசி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உரல் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு இடிச்சுக்கோங்க. இடித்து போட்டால் நல்லா அதில் தயிர் ஊறுறப்ப நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை இடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், அப்போ தான் எல்லாமே இடியும். மொட்டமாக போட்டால் கொஞ்சம் நசுங்காமல் இருக்கும். அதனால் நம்ம இதை போட்டுக்கலாம். இதை பதப்படுத்துறதுக்காக தயிரில் தான் நம்ம போட போகிறோம். அப்போ தான் இது கசப்பெல்லாம் எடுத்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே இடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட். பாருங்கள், நம்ம இப்படி இருந்ததை நல்லா இடித்து நம்ம இப்படி தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வைக்கணும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் எங்கள் மாதிரி உரல் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கவரை வச்சு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார போட்டு தட்டி எடுத்திங்கனாலே நமக்கு சூப்பரான வத்தலுக்கான காய் ரெடி ஆகிடும். ஒரு வேளை இது ரெண்டுமே பண்ண முடியல, இடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கத்தியால் கட்டி விட்டு போடலாம். இப்படி இருந்தது இடித்து எல்லாத்தையும் நம்ம இப்படி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம மோர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சுண்டைக்காயில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் 1 டீஸ்பூன் போடுறோம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது கூட நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ மோரில் உப்பு சேர்க்க போகிறது கிடையாது, சுண்டைக்காயில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா சுண்டைக்காய் தான் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் தூள் போட்டு கொஞ்சமாக குளிக்க விட்டுக்கலாம். திருப்பி நம்ம எதையுமே மோரில் சேர்க்க போகிறது இல்லை, எல்லாம் சேர்த்துட்டு கடைசி மோரில் ஊற போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம மோரை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற்றி ஒரு 2-3 நாள் கழிச்சு வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இது மோரில் ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு சூப்பரான சுண்டைக்காய் வத்தல் ரெடி. நம்ம இதை அடுத்த வீடியோ எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. இந்த நளினி கார்டன் விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.